சார் காலேஜ் மட்டுக்கும் டேபிள் மட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரி அதை கூட விட்டு தள்ளுங்க. டேபிள் மட்டுக்கும் ரூம் மட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்னன்னு சொல்லுங்க. அதை கூட விட்டு தள்ளுங்கல்ல, அதை மறந்தாச்சு உடனே இடமோ 45 பாயிண்ட் தெரிஞ்ச மாதிரி. சரி அதை கூட விட்டு தள்ளுங்க. இந்த அணியில் வந்தாங்களா மருதாணி, இப்போ எல்லாரும் எப்ப உடனே அதை கூட விட்டு தள்ளுங்க. மறந்துட்டேன்னு சொல்லுங்க மரியாதையா சார். அதை கூட நாங்க யதார்த்தமா எடுத்துட்டு போறோம் சார். அதுதான் சார் என்னோட இளைஞர்கள். எதுக்குமே நாங்க கவலைப்பட மாட்டோம் சார். 18 வழியிலையும் உபயோகமாக இருந்தா அது டேபிள் மெட், 18 வழியிலையும் தொந்தரமா இருந்தா அதுதான் ரூம் மெட் அப்படின்ட்டு சொன்னா சார். ஹஸ்பண்ட் ஏன்னா அண்ணாச்சி வருவார்ல அந்த விளம்பரத்துல. ஆமா டப் டப். ஏன் உங்க வீட்டுல இருக்கு ஒரிஜினலா இருக்கு, ஏன் அவங்க வீட்டுல இருக்கு. என்னது கஷ்டம் எல்லார் வீட்லயும் இருக்கு. அதை சொல்றோம். நீங்க ஏதாவது ஒரு வித்தியாசம் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். நான் வித்தியாசம் நிறைய வச்சிருக்கேன். நிறைய இருக்கா சார்? சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம், ஃபைல்ஸ் எடுத்து பார்க்குறேன். ஃபைல்ஸுக்கும் பைல்ஸுக்குமே ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன சார்? ஃபைல்ஸை வந்து உட்காந்து பார்க்கணும், இந்த ஃபைல்ஸுக்கு பார்த்து உட்காரணும். இதுதான் என்னுடைய வித்தியாசம். டீன் சார் சிரிச்சிட்டாங்க. உங்களுக்கு பேமெண்ட் கன்ஃபார்ம். சார் ஹஸ்பண்டுக்கும் சஸ்பெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இது கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். சொல்லு. காலேஜ் படிக்கிறப்ப கேட்டுக்கு வெளியே நின்னா அவன் சஸ்பெண்டுன்னு அர்த்தம். கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வெளியே நின்னா அவன் ஹஸ்பண்டுன்னு அர்த்தம். யதார்த்தம். டேக் இட் ஈஸி. ஒரு கல்லூரி வாசல் நின்று 2 பசங்க 2 பொண்ணுங்களை கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க. இந்த பொண்ணு பொறுத்து பசி கடைசி பொங்கி எழுந்துருச்சு. என்ன பண்ணி தெரியுமா? ஒரு ராக்கி கயிறு எடுத்து அந்த பையனோட கையில கட்டி பிடிச்சி, இப்போ என்னடா பண்ணுவேன், நீ தான் எனக்கு அண்ணன் ஆயிட்டலடா. இந்த பையன் கவலைப்படுவான்னு நினைச்சிங்களா? கவலையே படலை. ஒரு பையன் இன்னொரு பையன்ட்ட சொல்றான், டே மச்சான் கவலைப்படாதடா, என் தங்கச்சியை நீ கட்டிக்க, ஓ அந்த தங்கச்சியை நான் கட்டிக்கிடுவேன். ஏங்க உங்க திருச்சியில பிள்ளையாரை எப்படி கும்பிடுவீங்க? பிள்ளையாரப்பா. எங்க கோயில்பட்டியில் ஒரு பையன், மாமா பிள்ளையார் மாமா காப்பாத்து மாமான்னு எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. சட்டையை பிடிச்சேன், டே ஜஸ்ட் வெயிட், எதுக்குடா அப்போ போய் பிள்ளையாரை போய் மாமான்னு கூப்பிட்டேன். கொஞ்ச நேரம் இருங்கக்கா. கொஞ்ச நேரத்தில் ஒரு அழகான பொண்ணு வந்துச்சு, பிள்ளையாரை பார்த்து கும்பிட்டுச்சு, எப்பா பிள்ளையாரப்பா காப்பாத்துப்பா. இதெல்லாம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருமே. இப்போ அந்த பையன் சொல்றான், அக்கா அந்த பிள்ளைக்கு பிள்ளையாரப்பானா எனக்கு யாரு, மாமா தானே, அதான் நான் பிள்ளையார மாமான்னு கூப்பிட்டேன் அப்படிங்கிறேன். எவ்வளவு தூரம் யதார்த்தமத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இளைஞர்களாக இருக்கிறாங்க சார். வாழ்க்கை எப்படி எப்படி வாழணும், எப்படி எப்படி வாழக்கூடாது. என்னோட இளைஞர்கள்லாம் வருத்தப்படாத வாலிபர் சங்கங்கள் அல்ல, தீயா வேலை செய்யற குமாரா இருக்கிறான் சார் இளைஞர்கள்லாம். பார்த்தீங்களா, பின்னாடி இருந்து ஓன் வருதுன்னா சவுண்ட் வருதுன்னா என்ன அர்த்தம்? டைம் ஆச்சு வேகமா முடிங்கன்னு அர்த்தம்.